வணக்கம். விபி ஃபார்மிங் புதுக்கோட்டை. நம்ம எந்த ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமாரபாளையம் ஜல்லிக்கட்டு தாங்க போக போகிறோம். நம்ம ஊர்லேருந்து குமாரபாளையம் வந்து ஒரு 180 கிலோமீட்டராங்க. அதனால் நாங்கள் ஒரு 12 மணிக்கே கிளம்பியாச்சுங்க. எந்த மாடு ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருமாள் மட்டும்தாங்க. யார் யார் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 3 பேர் மட்டும் தாங்க போகிறோம். ஏன் 3 பேர் மட்டும் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணப்பாறையிலையும் ஜல்லிக்கட்டுங்க. அதனால் வந்து 2 டீமாக பிரிச்சிட்டாங்க அண்ணன். அதனால் நாங்கள் 3 பேர் வந்து குமாரபாளையத்துக்கும், இன்னும் மற்ற எல்லாருமே பசங்க வந்து மணப்பாறை ஜல்லிக்கட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு போனாங்க. நம்ம டோக்கன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 64ங்க. அதனால் சரி வெள்ளனை அடிச்சுட்டு நம்ம மணப்பாறை ஜல்லிக்கட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேருமே ஏற்றிக்கிட்டு போயாச்சுங்க. அதே மாதிரி நாங்கள் உள்ளே வர டோக்கன் படி தாங்க நடந்துச்சு. தள்ளுவாடி இல்லைங்க. நாங்கள் போய் மாடை அவுத்துட்டு மறுபடியும் பெறவாடியில் வந்து பார்த்தா தள்ளுவாடி போட்டாங்க. ஃபுல்லாக தள்ளுவாடி போட்டாங்க. நம்ம மாடு வந்து நல்ல ஜம்புங்க. அங்கே வந்து ரவுண்டானங்க. கிட்டத்தட்ட ரவுண்டானத்தில் மாடு பிடிக்கிறதாங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரத்தில் மாடு காமாடுலாம் உள்ளே தெரிஞ்சு நம்ம மாடு கவுரு போடவே விட மாட்டேங்குங்க. மாடு கொண்டு மட்டும் வந்து விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் நம்ம மாடு தனியாகவே நின்றுச்சு. தனியாக நிற்கவும் ஈஸியாக கவரை போட்டு அங்கே மாடை பிடிச்சாச்சுங்க. மாடை பிடிச்ச அடுத்த செகண்டே நம்ம வந்து மணப்பாறை ஜல்லிக்கட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க. கரெக்டாக நாங்கள் மணப்பாறை ரீச் ஆகுது கரெக்டாக 2 மணி ஆச்சுங்க. மணப்பாறை ஜல்லிக்கட்டில் என்னென்ன நடந்துச்சு, நம்ம மாட்டுக்கு என்னென்ன பரிசுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் சொல்லி பார்ப்போங்க.